السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களின் பயனை ரஹ்மான் இம்மையிலையும் வறுமையிலையும் ஆக்கியல் பாலிப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது
பல்வேறு விதமான மாயைகளை, பல இன்பங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு களம். இதில் ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்நாள் என்பது அது அதைவிடவும் மிக சுருக்கமான ஒரு காலகட்டத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு சுவனத்தை வழங்குவான், தீயவர்களுக்கு நரகத்தை வழங்குவான். அப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எண்ணற்ற இன்பங்களை இந்த உலகத்திலே அனுபவித்து உலகமே நோக்கம் என்பதாக இந்த உலகத்திலே திளைத்துக் கொண்டிருந்தார்களே, அவர்கள் மறுமையில் பேசிக் கொள்வார்கள், நாம் அப்படி இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்போம், எவ்வளவு நேரம் இருந்திருப்போம், ஏதோ ஒரு நாள்லயோ ஒரு நாடினுடைய ஒரு பகுதியிலேயோ ஒரு பகல் பொழுது வாழ்ந்திருப்போமா அப்படின்னு. பல ஆண்டு காலங்கள் வாழ்ந்த மனிதன், பல்வேறு இன்பங்களை இந்த உலகத்திலே அனுபவித்தவன். ஆனால் அவனுடைய சிந்தனை மறுமையில எப்படி இருக்கும்? ஏதோ கொஞ்ச நாள், ஒரு நாள் வாழ்ந்திருப்போமா, ஒரு அரை நாள் இருந்திருப்போமா என்கிற நிலையில்தான் இறைமறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும், யார் இந்த உலகமே முக்கியம் என்று இந்த உலக மோகத்தில் மூழ்கி திளைத்தார்களோ அவர்களினுடைய சிந்தனையும் மாறிவிடும். இன்னுமல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அப்படி அந்த உலகத்துல வாழ்ந்து ஆண்டு அனுபவிச்சிருப்பான்ல, அயோக்கியனா இருந்திருப்பான்ல, எண்ணற்ற இன்பங்களை அவன் அனுபவிச்சிருப்பான்ல, அப்படி நரகத்துல போடும்போது நரகத்துல எண்ணற்ற தண்டனைகளை, கடுமையான தண்டனைகளை அவன் அனுபவிக்க போறான். அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் எந்த விதத்திலும் அவன் இன்பம் என்கின்ற ஒன்றை காணவே முடியாது. அல்லது அந்த துன்பத்திலே இருந்து, நரக வேதனையிலே இருந்து ஆசுவாசப்படுவதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கவே மாட்டான். அங்கு அவர்களுக்கு ஓய்வளிக்கப்படாது, தப்பிப்பதற்கான வழி இல்லை, மரணிப்பதற்கான வழி இல்லை. அப்படி சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவன் சிந்திக்கிறதுக்காண்டி ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. சரி, நரகத்துல கிடக்கிறோம், உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம், எவ்வளவு பேர் காசு சுரண்டி தின்னோம், எப்படி மது அருந்துகிட்டு ஊர்ல சுத்தணும், எப்படி ஜாலியா உலகத்துல வாழ்ந்தோம்ன்ற ஒரு சிந்தனை இருக்குமே, அதாச்சும் குறைந்தபட்சம் இருக்குமா? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அப்படி நரகத்தை அல்லாஹ் ஒரு முக்கிட்டு எடுக்கும் போது அந்த அடியான்ட்ட கேட்கப்படுமா, ஏதாவது நீ இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவிச்ச? நரகத்துல இல்ல, உலகத்துல வாழ்ந்திருப்பான ஒரு குறிப்பிட்ட காலம், காசு பணம் சம்பாதிச்சிருப்பான இன்பமா, உலகத்தினுடைய அனைத்து இன்பங்களும் தனக்கு வேண்டும் என்று அதிலே போட்டி கொண்டு செல்வத்தை சம்பாதிப்பதிலும் அது ஹலாலா ஹராமா, எப்படி சம்பாதிக்கிறோம், தொழுகை, வணக்கங்கள், இஸ்லாம், இது அனைத்தையும் ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வைத்து விட்டு அதெல்லாம் எவன் கவனிப்பான்? உலகத்தையே இலக்காக வச்சு வாழ்ந்தானே அந்த மனுஷனை அல்லாஹ் அப்படியே நரகத்துல ஒரு முறை அப்படி டிக் பண்ணி எடுத்தான் அப்படின்னா, இந்த உலகத்துல அவன் எந்த விதமான இறைவா, நான் உலகத்துல எந்த இன்பத்தையுமே நான் அனுபவிச்சதில்லையே அப்படிங்குவான். யாரு யார் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இன்பங்களை அனுபவிப்பதாக நாம் நினைக்கிறோமோ, யாருடைய வாழ்க்கைகள் நம்மை கவர்ந்திருக்கிறதோ, அவனை நாளைக்கு மறுமையில அல்லாஹ் நரகத்துல போடும்போது எந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சரி, இங்கதான் நரகத்துல கிடக்கிறோம், உலகத்துல நம்ம ஜாலியா இருந்தோமே, உலகத்துல நம்ம அதை பண்ணாமே, உலகத்துல நம்ம இப்படி வாழ்ந்தோமேன்ற அந்த சிந்தனைக்கு கூட அவனுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படி சிந்தித்து பார்த்து கூட அவனால் திருப்தி அடைய முடியாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். அதே போன்றுதான் நல்லடியார்களுக்கு எவ்வளவு துன்பத்தை, கஷ்டத்தை, துயரத்தை, எவ்வளவு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம், எவ்வளவு தூதர்களின் வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம், எத்தனை நல்லடியார்களினுடைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு துன்பங்கள், எத்தனை ஆண்டு காலங்கள் சிறை, எத்தனை ஆண்டு கால கொடுமை, எப்படி கடுமையான உயிரிழப்பு. அவங்கள அல்லாஹ்வுடைய சொர்க்கத்துல உள்ள நுழைச்சிட்டு எடுத்துட்டு, நீங்க ஏதாவது உலகத்துல துன்பத்தை அனுபவிப்பதுண்டா? ஏதாவது கஷ்டத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா?
ஏதாவது வலி வேதனையை உணர்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு நல்லா கேட்பாங்க. அப்ப அவர்கள் சொல்வார்களா, இறைவா அப்படி எந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் நான் அனுபவிச்சதே இல்லையே, ஒரு துன்பத்தை நான் பார்த்ததே இல்லையே. எப்படி ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துல இருந்தா நம்ம அதை பார்த்து வியக்கிறோமோ அப்படி ஒருத்தர் இருக்க முடியாது. எவனா இருந்தாலும் மனுஷன், யாரா இருந்தாலும் மரணிக்க போனா உடல்ல பல நோய்கள் வரும், பல சிக்கல் வரும். நம்ம கண்களுக்கு அப்படி தெரியுதுல, அவருடைய ஆடையும் அவருடைய வாகனங்களும் அவருடைய இருப்பிடங்களும் நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதுல. மறுமையில் அப்படி ஒரு நல்லடியாரை அல்லாஹ் முதலாவதாக அந்த சுவனத்துக்கு நுழைக்கும் போது சோனவாதிகளாக அவர்கள் செல்கிற பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமும் இருந்துடக்கூடாது. சரி, இங்க நம்ம இன்பத்தோட இருக்கிறோம், ஆனா உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு அடிவாங்கணும், எவ்வளவு வேதனைகளை பட்டோம் என்கிற சிந்தனை இருக்குது. அந்த சிந்தனையை கூட அல்லாஹ் என்ன செய்வான், சோனவாதிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து டோட்டலா காலியாயிரும். அப்படி ஒரு வாய்ப்பே இருக்காது. இப்படி அல்லாஹ் சோனவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் மாற்றி அமைத்து விடுவான் என்கின்ற செய்தியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்ப இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு சுருக்கமானது, எவ்வளவு அற்பமானது. நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாளை குறித்து இது மறுமையில சோனவாதிகளுக்கும் நரகவாதிகளுக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம். ஒரு நல்லவர் நல்லடியார் இந்த உலகத்துல என்ன துன்பத்தை அனுபவித்தாலும் மறுமையில அதெல்லாம் அவனுக்கு இன்பம். இந்த உலகத்துல என்னத்தான் இன்பத்தை ஒருத்தர் அனுபவிச்சாலும், எப்படிதான் ஆண்டு அனுபவிச்சு ஒருத்தர் வாழ்ந்தாலும், அவன் இறைமறுப்பாளனாக இருக்கிற பொழுது, நரகவாதியாக இருக்கும் பொழுது, உலகத்தில் அவன் அனுபவித்த எந்த இன்பங்களும் அவனுடைய கண்களில், ஏன் அவனுடைய உள்ள கற்பனைகளில் கூட இடமளிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில மிக இலகுவாக ஓடிவிடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நன்மைகளை செய்வதற்குண்டான இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அடியார்களாக இருக்கிறார். நாம் நன்மைகளில் செய்வதில் எவ்வளவு ஆர்வங்களை காட்டுகிறோம். ரொம்ப கால சுருக்கமானது, டக்குன்னு பிறந்த மாதிரி இருக்கும், இளவட்டம் அப்படியே டக்குன்னு வயசாயிரும், அவ்வளவுதான். இதுல நன்மைகளை செய்வதில் நாம் எவ்வளவு முனைப்பை காட்டுகிறோம் என்பதை நாம் கவனத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது இறை நம்பிக்கையாளர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யுஸாரிஊன ஃபில் கைராத், நன்மைகளில் அவர்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள், நன்மைகளில் அவர்கள் விரைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாதிரு பில் அமால், நீங்கள் நன்மைகளில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல், உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலே இருந்து நீங்கள் தான தர்மங்களை வழங்குங்கள். ஐயாத்தி அஹதுகுல் மௌத், உங்களில் ஒரு வருடத்தில் மரணம் வந்து விடுவதற்கு முன்பாக ஃபயகூல் ரப்பி, அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்வானா, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா கொஞ்சம் எனக்கு காலத்தை அவகாசத்தை நீ நீட்டி அளிச்சுட்டாய, கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் அணிய, ஃபஅஸத்தக், நான் தான தர்மங்களை செய்கிறேன், வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் நல்லவனாக மாறி வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்திலே அந்த அடியான் முறையிடுவார். வலை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவிற்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவனுடைய கால தவணை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான், நீட்டித்து வழங்க மாட்டான். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை குறித்து நுட்பமாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டும். அப்ப இந்த உலகத்துல நாம் வாழக்கூடிய காலம் என்பது ரொம்ப 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 குறைந்த காலம். இன்றைக்கு ஒரு நாளை நாம் கடந்து விடுகிறோம், இந்த நாள்ல நாம சில தொழுகைகளை தவற விட்டு விடுகிறோம் அப்படின்னா, அல்லது நாம சில தொழுகைகளையே தொழுகாம விட்டுறோம் அப்படின்னா, நாளைக்கு இன்னைக்கு தொழ வேண்டிய தொழுகை நாளைக்கு தொழ முடியுமா? இன்னைக்கு ஒரு நன்மைகளை செய்வதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, அந்த வாய்ப்பை தவற விடுகிறோம். அதை மீண்டும் நம்மளால மீண்டும் செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நன்மைகளை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் பொழுதே அதை செய்வதற்கு உண்டான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டு விட வேண்டும்.
அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பகல் நேரத்தினுடைய ஒரு தொழுகையை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். தொழுகையை முடிச்சிட்டு ரசூலா டக்குன்னு அந்த இடத்தை விட்டு எஞ்சி போயிடுறான். உடனே சஹாபாக்கள் எல்லாம் திடுக்கிட்டு போயிடுறான். என்னாச்சு என்னாச்சு, ஏன் ரசூலா அப்படி எந்திக்கிறாங்க? இயல்பாக நபிகளாரினுடைய நடைமுறை அது அல்ல. தொழுதுட்டாங்கன்னா அங்க அமர்ந்திருப்பாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் செய்வாங்க, எஞ்சி போவாங்க. அப்ப விரைவாக ரசூலாக எஞ்சி போயிட்டாங்களே, என்ன காரணமாக இருக்கும், வேற ஏதாவது காரணமா இருக்குமான்னு மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, பேச துவங்குறாங்க. அப்ப மக்களினுடைய அந்த சலசலப்பை பார்த்து நபிகளார் வந்து சொல்கிறார்கள், மக்களே, என்கிட்ட வெள்ளியாலான ஒரு சதக்காவினுடைய பொருள் ஒன்று இருந்தது, வெள்ளி கட்டி ஒண்ணு இருந்துச்சு. நான் அதன் உரிய ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்காக வேண்டி அதை எடுத்து கொடுத்து கட்டளையிட்டு வரேன், அந்த வேலையை செய்ய சொல்லிட்டு வரேன். ஏன்? அது என்கிட்ட இருக்கிறத நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறான். நபிகளாரிடத்துல ரசூலா பண்ண போறாங்களா அல்லது மறந்துட போறாங்களா? அப்படி ஒரு பணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே அந்த வெள்ளி கட்டி இருக்குது அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பொறுமையாகவே செய்யலாம். ஆனால் அந்த வேலையை விரைவாக முடித்து விட வேண்டும், அந்த பொறுப்பை விரைவாக முடித்து விட வேண்டும், அந்த நன்மையை வேகமாக செய்துவிட வேண்டும் என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆர்வம் சஹாபாக்களுக்கு என்ன செய்யுது, வியப்பா இருக்கு. இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குல்லு சுலாமி அலைஹி ஸதகா, ஒவ்வொரு மூட்டு இருக்கிறே அது ஒவ்வொன்றும் சதக்கா செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. வெறுமனே நாம மட்டும் அல்லாஹ் நம்ம கைகால கொடுத்திருக்கிறான்ல, கண்ணை கொடுத்திருக்கிறான்ல, இது ஒவ்வொன்றுக்கும் நாம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, இது ஒவ்வொன்றும் செய்ய வேண்டிய தர்மங்கள் என்று இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பட்டியலிடுகிறார்கள். ஒரு மனுஷருக்கு தண்ணி தேவைப்படுதா, தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா, அது சதக்கா. வழி தெரியாதவருக்கு பாதையை அறிவிச்சு கொடுக்குறீங்களா, நல்ல தரீக், அது சதக்கா. சுபஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் ஓதுகிறீர்களா, அது சதக்கா. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் பிறருக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் அது அனைத்துமே தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். தர்மம்னா நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம், தான தர்மத்தை கொடுக்கிறது நடக்கும். நாம ஒரு காசு பணத்தை கொடுக்கிறது, ஒருத்தவருக்கு ஒரு ஆடையை வாங்கி தரதோ அல்லது உணவு வாங்கி தரதோ, உங்களுக்கு மருத்துவ உதவி செய்யறதோ, இதுவும் தர்மம், தர்மத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தர்மம் என்று சொல்கிறார் என்றால், நன்மைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே தர்மம். அது பிறருக்கு உதவக்கூடிய எந்த விதமான உதவிகளாக இருந்தாலும் அது தர்மத்திலே சேரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு ஊட்டக்கூடிய ஒரு கவல உணவாக இருந்தாலும் தர்மம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, தான் மனைவிக்கு ஒரு ஊட்டுற அதபடி அல்லாஹ்வுடைய தூதர் தர்மமாகும் அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் ஹராமான பாதைக்கு செல்லாமல் ஹலாலான வழியில இருக்கிறான்ல, ஹராமான பாதைக்கு போலையே ஹலால்ல இருக்கிறான், அல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த நியதிக்கு உட்பட்டு இருக்கிறான், அந்த வரையறைக்கு உட்பட்டு, அதுவே அவருக்கு சதக்கா அப்படிங்கிறான். இப்படி மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளான காரியங்களையும் அது நல்லதுன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது, அதை தர்மத்தில் சேர்க்கிறது. அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பதா அப்படிங்கிறார் சொல்கிறார்கள். நன்மைகளை குறித்துள்ள அந்த விஷயங்கள்ல இந்த தர்மத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் தர்மத்தை செய்து விடுங்கள். வேமா மரண வரைக்கு முன்னாடி செய்யணும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும். நீங்க தர்மம் செய்யணும். எப்போ? நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வலிமையோடு இருக்கிறீங்களே அந்த நேரத்துல தர்மம் செய்யணும். தக்ஷல் ஃபக்ர் வ தக்மினுல் கினா, அதிகமா காசு பணம் தேவைன்ற ஒரு நிலை இருக்குமே, பொருளாதார தேட்டம் இருக்குமே, அந்த நேரத்துல வ தக்ஷல் ஃபக்ர், ஏழ்மையை அஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குமே,
நம்ம ஏழ்மைக்கு நம்ம கஷ்டத்துக்கு வந்துருவோமோ, இன்னும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்குது, நமக்கே தெரியும்ல நமக்கு பொருளாதாரம் இன்னும் நம்ம சொந்தமா வீடு இல்ல, வாய்ப்பு இல்ல, அந்த செய்யணும் இதை செய்யணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி நிறைய விஷயங்களை பட்டியலிட்டு போனா லிஸ்ட் போட்டுக்கிட்டே மனசன் போவான். இப்படி அந்த வறுமையை அஞ்சக்கூடிய சூழ்நிலையில பொருளாதாரத்தின் மீது உண்டான தேட்டை நிறுத்தக்கூடிய நேரத்துல ஆரோக்கியமான அந்த காசு பணம் இருந்தா அதை எந்த வகையிலனாலும் செலவு செய்யலாம்ன்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்துல அதை அவன் தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் அதுதான் சிறந்தது. அப்பதான் செய்யணும்ன்றாங்க உசுறு தொண்டக்கூடிய அடையக்கூடிய நேரத்துல எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல இன்னாருக்கு கூட கொடுங்க, அண்ணாருக்கு அவ்வளவு கொடுங்க, அவருக்கு கூட கொடுத்துருங்க, நான் போனதுக்கு அப்புறம் இவர் இது செஞ்சிருப்பான், வார வாரம் 10 ஏழைக்கு உணவளிச்சிருப்பா, அது பண்ணிருப்பா என்று கடைசி காலத்துல தள்ளாத நேரத்துல உசுறு தொண்டக்கூடிய அடைஞ்ச நேரத்துல சொல்ற அந்த மாதிரி நீங்க தள்ளிடாதீங்க. எல்லாத்தையும் செய்துட்டு கடைசி மரண தருவாயிலும் ஒருவர் தான தர்மத்தை குறித்து சிந்திக்கிறார், அதற்கு பிறகும் செய்யணும்னு ஆசைப்படுறாரு, அது வேற. நல்ல ஆரோக்கியமா இருந்த காலமெல்லாம் செய்யாம, தேவை இருந்தப்பெல்லாம் செய்யாம, எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்துல அப்பதான் தான தர்மமே வருது அப்படின்னா முடியாம போய் முட்டியெல்லாம் செயலிழந்து போயிருச்சு, மூட்டுக்கள் எல்லாம் பலவீனப்பட்டு போச்சு, இப்ப தொழுகிறோம் ஆசைப்படுறோம், தொழக்கூடிய முடியலையே என்கிற நிலை வரும் பொழுது தொழுகையின் மீது ஆசை வந்தால் தலையெல்லாம் நரைச்சு போய் உடலெல்லாம் இயலாமைக்கு வந்ததற்கு பிறகு நம்ம 4 பேருக்கு உதவி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நாம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கணும், எப்போ நம்மளை படியில இறக்கி விடுறதுக்கே 4 பேர் தேவைப்படும் போது நாம 4 பேருக்கு உதவி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்ற ஒரு சிந்தனை வருது அப்படின்னா அப்ப நமக்கு வழங்கப்பட்ட வாழ்நாளை நாம் எப்படி வீணடித்திருக்கிறோம். இது திருப்தியான ஒரு நிலையை தருமா மறுமையில? இது ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை தருமா? நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாளை, குறிப்பாக ஆரோக்கியத்தை, அதை சரியான அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எந்தெந்த வகைகளிலெல்லாம் நன்மைகளில் நாம் போட்டி போட்டுக் கொள்ள முடியுமோ, எந்தெந்த வகைகளிலெல்லாம் நன்மைகளில் நாம் விரைந்து கொள்ள முடியுமோ அதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். ஏன்? அதனால் உண்மையில் ஒரு அடியான் மறுமையில் எதை அனுபவிக்க போகிறான் என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் அதை நம்மளால செய்யாம இருக்க முடியாது. எந்த காரியங்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் தான் நாளை மறுமையில் நம்மை சுவனத்திற்கு எடுத்து சொல்லும். அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லி காட்டுகிறார்கள், மறுமையில ஒரு அடியான் வருவான். அப்படி வரக்கூடிய நேரத்துல அவனுடைய உடலில் சில காயங்கள் இருக்கும். அந்த காயங்களிலே இருந்து ரத்தம் அப்படியே பீறிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும். யார் அந்த அடியான் அப்படின்னா, இந்த உலகத்தில் இறைப்பாதையில் அவன் காயம்பட்டவன், இறைப்பாதையில வெட்டுப்பட்டவன், இறைப்பாதையில அவன் துன்பப்பட்டவன். அந்த காயத்தினுடைய அடையாளத்தோடு வலுவோட வரும். அதுல ரத்தம் பீறிட்டு வரக்கூடிய நிலையில வருவான். ஆனால் அவனுடைய ரத்தம் கஸ்தூரி மனதை, அவனுடைய மனத்தை கொண்டு நெசையும் மணந்து கொண்டிருக்கும். அவனுடைய அந்த ரத்தத்தினுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்? நல்ல அப்படியே அந்த கஸ்தூரி மனம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்கிறான். அது ஒரு கிரேடு. அது வலி இருக்காது, வேதனையும் தராது. ஒளி செய்வதனுடைய அடையாளத்தின் காரணமாக அந்த ஒளிவினுடைய அங்கங்கள் எல்லாம் அப்படியே மிளிரக்கூடிய வகைகளில மறுமையில் ஒரு கூட்டம் இருப்பார்கள். அதை வச்சுதான் ரசூலா அவர்கள் என்னுடைய சகோதரர்கள், அவர்களை நான் அதன் மூலமாகத்தான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று சொன்னார்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த உறுப்புகளை அதிகப்படுத்தின அப்படிங்கிறான். தொழுகையினுடைய சஜிதாக்களினுடைய வடுக்களின் காரணமாக ஏன் நரகத்திற்கே அந்த அடியான் தப்பித்தவரை சென்றாலும் கூட நரகம் அந்த உறுப்புகளை தீண்ட முடியாத அளவிற்கு அல்லாஹ் அதற்கும் தடையை விதித்திருப்பான் என்று நபிகளார் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாய் போறாங்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே
சென்று ஷஹீதாகி கொல்லப்பட்டால், மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிரை வழங்கினால் மீண்டும் நான் அதே பாதையை தேர்வு செய்து கொலை செய்யப்படுவேன். மீண்டும் அல்லாஹ் எனக்கு அதே வாய்ப்பை கொடுத்தா மீண்டும் அதே தான் நான் செய்வேங்கிறான். ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மலையை பார்க்கிறார். ஒரு மலை, இந்த மலை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு தங்கத்தை கொடுத்தா அது அனைத்தையும் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளாக தர்மமாக வழங்கி விடுவேன் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வாய்ஜால வார்த்தையா, வெற்று வார்த்தையா? ரசூலுல்லாஹ்ல ஷஹீதுகளுக்குமே அந்த நடவாது. ஷஹீதுகளை பொறுத்தவரையில் அவங்கள முன்னாடி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மற்றவங்களுடைய நிலை விட கொஞ்சம் வித்தியாசமா அரிசிக்கு கீழே ஒரு பச்சை கண்ணாடிய கூண்டுல அவர்களுடைய உயிர்கள் என்ன செய்யும், அவங்க அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய கூண்டுகள் அவர்களுடைய உயிர்கள் இருக்கும். பச்சை நிற பறவையினுடைய ஒரு சின்னஞ்சிறு குருவியினுடைய உடல்ல தான் அவனுடைய உயிர்கள் செலுத்தப்பட்டிருக்கும். அது அப்படியே பறந்து போய் சுவனத்தினுடைய கனிகளை எல்லாம் சாப்பிட்டு மீண்டும் அந்த அரிசிக்கு கீழே உள்ள அந்த கூண்டுக்கு வந்தோம். இப்படிதான் உயிர் வியாதிகளாக ஷஹீதுகளாக இருக்கக்கூடிய கனிகள் இப்படிதான் இருக்கும். அல்லாஹ் நாடு இருக்கக்கூடிய அந்த நியாயத்திற்கு நாள் வரைக்கும். அப்ப அவங்ககிட்ட அல்லாஹ் கேட்பானா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா, ஏதாவது நான் செய்யணுமா? அப்ப அவங்க திரும்பி சொல்லுவாங்கன்னா, இறைவா எங்களுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்கிற, சொர்க்கத்தில் எங்கனாலும் போறோம், கனிகளை எடுத்துக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், திரும்பி வரோம், அரிசிக்கு கீழே இருக்கிறோம், இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்வாங்க. இறைவன் மீண்டும் மீண்டும் அதையே கேட்கும் பொழுது அப்ப அந்த அடியார்கள் சொல்வார்களாம், இறைவா எங்களுக்கு திரும்பி ஒரு வாய்ப்பை தான். அவ்வளவு உயர்ந்த உன்னதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதற்கு பிறகு சுவனத்தை அடைய போகிறார்கள். அந்த ஷஹீதுகள் சொல்வார்களா, இறைவா மீண்டும் எங்களுடைய உடலுக்குள்ளாக செலுத்து, எங்களுக்கு ஏதாவது வேணுமா தானே கேட்கிற, மீண்டும் எங்களுடைய உடலுக்குள்ளாக செலுத்து, உலகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை தான். எப்படி? மீண்டும் நாங்கள் அந்த உலகத்திற்கு சென்று உன் பாதையில் போரிட்டு உன் பாதையிலே நாங்கள் கொல்லப்பட்டு மீண்டும் இதே தரஜாவை இதே நிலையை நாங்கள் அடைய வேண்டும். ஒரு மனுஷன் சிந்திப்பானா, இவன் கேட்கிற மாதிரி கிடையாது. கொடுத்த வாழ்நாள கூட நாசமாக்கிட்டு கல்லா இன்னஹா கலிமத்துல் குர்ஆயிவா சொல்லணும்ன்றதுக்காக நீங்க சொல்றப்ப அது உண்மையா? அல்லாஹ் கேட்பான். இறைவா கொஞ்ச கால அவகாசத்தை கொடுத்து திருப்பி ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கொடுத்த வாழ்நாள நீ என்ன பண்ண, கொடுத்த காலகட்டத்தை நீ என்ன பண்ண? உனக்கு செல்வத்தை தரலையா, உடல் வாழை தரலையா, கையாள தரலையா, சோகத்தை தரலையா? அதை வச்சு நீ என்னப்பா பண்ண? அல்லாஹ்வை சஜ்தா பண்ணியா, தொழுது நோன்பு வச்சியா, தர்மங்கள் செய்தாயா, நல்வழிகளை என்ன பண்ண, நல்ல விஷயங்கள் என்று நீங்கள் எதை செய்தீர்கள்? பிற மக்களுக்கு உதவி பண்ணியா? தன்னலம் தன்னலம் என்றே இன்றைக்கு உலகத்திலே ஒருவாரியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னலம், தனக்கு ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதைத்தான் தன் சகோதரருக்கும் விரும்ப வேண்டும், தன்னுடைய முஸ்லிமான ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விரும்ப வேண்டும், ஒவ்வொரு மக்களுக்கும் அதை அவன் விரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். பிறருக்கு உதவி செய்வதில் எந்த விதமான எல்லைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் சென்றிருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ சம்பவங்களை சொல்லலாம். உணவளிக்கிறதாக இருக்கட்டும், அவர்களுடைய சுமைகள்ல பங்கு கொள்றதாக இருக்கட்டும், அந்த சிறப்புதான நபிகளாரை ஒரு உன்னத நிலைக்கு எடுத்து சென்றது. அப்படி இன்றைக்கு நன்மைகளை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில, நன்மைகளில் போட்டி போடக்கூடிய அந்த சிந்தனையில இறை நம்பிக்கையாளர்களினுடைய குறிப்பாக நம்மினுடைய நிலை எங்கு இருக்கிறது, நாம எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. சும்மா ஏதோ வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், பேருக்கு அப்பப்ப தொழுவோம், இது உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை அல்ல. அதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தரவில்லை, அதை இறை தூதர் நமக்கு போதிக்கவில்லை. அதுதான் உண்மையான ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கை என்று நாம் கருதி வாழ்ந்தால் நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். நினைச்சதை சாப்பிடணும், நல்ல ஆடைகளை போடணும், நல்ல நறுமணத்தை பூசிக்கணும்,
தொழுகைக்கு வரணும், ஏதாவது ஜும்மா போறோமா அல்லது எப்பயாவது தொழுகைக்கு வரோமா, நண்பர்களை பாக்குறோமா, பேசுறோமா, அவன் வேலைக்கு போ, படிக்க போறியா படிக்க போ, வெளிநாட்டுக்கு போறியா வெளிநாட்டுக்கு போ. அப்ப பிற மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அத்தீனும் நசீஹா, மார்க்கம் என்பதே பிறர் நலன் நாடுதனப்பா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வலிமன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய யாருக்கு நாடுதல்? லில்லாஹி வலி ரசூலிஹி வலில் முஸ்லிமி வலி ஆம்மத்திஹி, அல்லாஹ்வுக்கு நாடுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாடுங்க, பிற மக்களுக்கு நாடுங்க, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு நாடுங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கு நாடுங்கள். அதுதான் பிற நல நாடுதல், அதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள் சொல்லலாம். அப்படி நாம் என்ன நாடுறோம்? சரி, அல்லாஹ்வுக்கு நலம் நாடுறது, அல்லாஹ்வுடைய தூதர் நலம் நாடுறது, அதுவே பிறருக்கு உதவுறதான. இறை கட்டளைகளை கீழ்ப்படிதலும் இறை தூதரின் போதனைகளை கீழ்ப்படிதல்ன்றது என்னது? அதுவே பிற நல நாடுறதுதான். முஸ்லிம்களுக்கு உதவி செய்யறது அது என்னது? அதுவும் பிற நல நாடுறதுதான். ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலகத்திற்கும் அனைத்திற்கும் நலன் நாடுறது அதுவே பிற நலன் நாடுறதுதான். ஏன் ஒரு நாய்க்கு உணவளித்ததின் மூலமாக, தாகத்தை தணித்ததின் மூலமாக ஒரு விபச்சார பெண்மணி பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையா? இப்படி எந்தெந்த வகைகளிலெல்லாம் நன்மைகள் பொதிந்திருக்கிறது என்று நம்மால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த நன்மைகளை இன்றைக்கு நாம் அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், அதை கண்டும் காணாமல் இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது என்பதை கவனத்திலே கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். நன்மைகளில் நாம் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்கள், ஃபித்னாக்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள், சோதனைகள், எப்போ ஒரு மனுஷன் மரணிப்பான்னு தெரியாத மரணம், மரணமா அந்த இறுதி முழுதியான ஒரு விஷயம். அந்த மரணம், அந்த இறுதியான முடிவு நம்மை நெருங்குவதற்கு முன்பாக நாம் நம்முடைய இறைவனை வணங்க வேண்டிய அனைத்து வகைகளிலும் வணங்கிவிட வேண்டும். அவன் விதித்த கடமைகளை, அவன் ஏறிய சட்டதிட்டங்களை, அவன் அறிவுறுத்திய விஷயங்களை நம்மால் எந்த அளவிற்கு உறுதியோடு கடைபிடிக்க முடியுமோ அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா. அன்பார்ந்த சகோதரர்களே, சென்ற வாரமே நமக்கு சொல்லப்பட்டது, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2016 அனைத்து மக்களுக்கும், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ற அனைத்து சமூக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகைகளில் ஒரு ஆம்புலன்ஸ் நம்முடைய கிளையின் சார்பாக வாங்கப்பட்டு ஒரு சில மாதங்கள் வரைக்கும் அதனுடைய சேவைகள் நடந்து கொண்டிருந்தது. பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அது ஓடினதுக்கு அப்புறம் அந்த வண்டி இந்த அதிகமான வேலைகள், பழைய வண்டி ஆகிட்டதுனால ஒரு ஆம்புலன்ஸும் போது நம்ம ஒரு அவசர தேவைக்கு போகிற மாதிரி இருக்கும், அல்லது தொலைதூரத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். அப்படின் போது அதை ஒரு பேஷண்ட்டை நாம் ஏற்றிட்டு போகிறோம் அப்படிங்கிற பொழுது திடீர்னு ஒரு இடர்பாடு வந்துருச்சு, வண்டி இயங்கலை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுது. அது ஒரு சாதாரண நம்ம பைக்கில் போகும்போது கூட அது நமக்கு இயங்கலை போகலை அப்படின்னா ஒரு சிக்கல் தான். அதுவே ஒரு மருத்துவ தேவைக்காக பேஷண்ட்டை வச்சு கூட்டு போகும்போது அது சரியான முறையில் இயங்கலை அப்படிங்கிற பொழுது, அந்த இயங்குதல் தடைபடும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு சுமையாக என்ன செய்கிறது, மாறுகிறது. பழைய வண்டியாக இருக்கிற காரணத்தினால அதிகமான பொருளாதார தேவைகளும் அதுக்கு இருக்கு. அதிகமான செலவுகள், 40,000 50,000, இன்ஜின்ல வேலை வந்துருச்சு, அந்த வேலை வந்துருச்சு, இந்த வேலை வந்துருச்சு, நிறைய வேலைகளும் அதிகமாக என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. நாம ஆம்புலன்ஸ் நடத்துறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையில, சேவை நோக்கத்துல மட்டும்தான் நடக்கும். அதுல நமக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. வருமானம் இல்லைங்கிறத விட அது ஒரு வகையான நட்டத்தை தான் நமக்கு என்ன செய்யும், ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு புதுசா நம்ம அது இருக்கக்கூடிய வண்டியை கொடுத்துட்டு புதுசா ஒரு வண்டியை நம்ம என்ன செய்வோம், வாங்குவோம். அதுதான் ஒரு சரியான முறையாக இருக்கும். அதிகமான பயணிகள் அதன் மூலமாக, அதிகமான நோயாளிகள் அதன் மூலமாக என்ன செய்கிறார்கள், சுற்றி வர நம்முடைய ஆம்புலன்ஸ் மூலமாக பயன்பெற்று இருக்கிறார்கள்.
அதுக்குண்டான தேவையும் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அது புது வண்டியாக இருந்தாதான் சரியா இருக்குன்ற ஒரு நிலையில அந்த முடிவு எடுத்து நம்ம என்ன செய்திருக்கிறோம், பழைய வண்டியை எடுத்திருக்கிறோம். இப்ப அந்த புது வண்டியை வாங்குறதாக இருந்தா அதற்கு ஒரு ரூபாய் அளவுக்கு உண்டான தேவை இன்னும் இருக்குது, பாக்கி இருக்குது. அது இருந்தாதான் வாங்க முடியும். அப்படிங்கிற நிலையில அதை பங்குகளாக ஒரு பங்கு 1000 ரூபாய் என்று சொல்லி போட்டு அந்த பங்குகளையும் நாம அறிவிப்பு செய்திருந்தோம். அதை இன்னும் சகோதரர்கள் இன்னும் சில மாதங்கள்ல நோன்பு வேற வர இருக்கிறதுனால சகோதரர்கள் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த பங்குகளை விரைந்து கொடுக்குமாறு போட்டுக் கொள்கிறோம். இல்ல நம்ம சகோதரர்கள் ஒரு 100 குடும்பம் இருக்கிறாங்க, தொகுதி குடும்பம் இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு நாங்க ஒரு 5 பங்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற கணக்குல நீங்க அந்த பங்குகளை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் நாம விரைவாக அதை வாங்குவதற்குண்டான தேவை இருக்கு. இன்னும் சிலருக்கு அது ஏன் புதுசா ஒரு வண்டி எடுக்கணும், பழைய வண்டி இருந்தா அதுவே நம்ம ஓட்டிட்டு போடாம அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருப்பதாக நம்ம சிலருக்கு வருது. ஆனா அதனுடைய சிரமங்களை பார்த்துட்டு தான் நம்ம அதை மாத்திருக்கோம். அதிகமான செலவினங்கள் அதை என்ன செய்து கொண்டு வருது. அது தாங்க முடியாத ஒரு இயங்குதலும் அதில் தடைபடுது. அதனால சில மாசங்கள் வேலை வெட்டுறதுன்றதுக்காண்டி பல போன் கால் வரும்போது நம்ம என்ன செய்யற மாதிரி இருக்குது, இல்ல வண்டி ரிப்பேரா இருக்குது, வண்டி வேலைக்கு போயிருக்குதுன்ற காரணத்துக்கான இந்த வண்டி இயங்காமலும் போயிருது. அதே நேரத்துல செலவினங்களும் அதிகமாக வந்தது. வண்டி வாங்க ஆரம்ப செலவோட அதிகமான செலவுகளை நம்ம அதுக்கு பல லட்சங்களை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் என்ன செய்தது இடையில வந்த காரணத்தினாலதான் நம்ம அந்த வண்டி என்ன செய்திருக்கிறோம், வித்திருக்கிறோம். புது வண்டி கண்டிப்பாக வாங்கணுன்ற ஒரு நிலையில ஒரு தேவை இருக்கிறதுனால நம்முடைய சுற்றுப்பகுதிகளிலும் நம்ம மக்களுக்கும் அதிகமான தேவைகள் இருக்கிறதுனால நம்ம சகோதரர்களையும் பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க, பயன்பட்டு இருக்கிறாங்க. நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரரும் அதில் அதிகமான பயன்பட்டு இருக்கிறார்கள். மாற்று மத சகோதரர்களும் அதிகமாக அதன் மூலமாக பயன்பட்டு இருக்கிறார்கள். அப்ப அதன் அடிப்படையில நாம பிறர் நலத்தை நாடுகிறோம், அதை நாம் எடுத்து சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு. உணவளிக்கிறோம், மற்ற நன்மையான விஷயங்களை செய்கிறோம். இது ஒரு நோயாளியாக ஒரு கஷ்டமான நிலையில ஒரு சூழ்நிலையில அவர்கள் வெளியூர்களுக்கு செல்லணும்ன்ற ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது அந்த பேஷண்ட கூட்டு போறதுக்கு உண்டான ஏதுவான ஒரு ஆக்சிஜனோட அவர்கள் படுத்து செல்வதற்குண்டான ஒரு வசதி வாய்ப்போட விரைவாக செல்வதற்குண்டான வாய்ப்புகளுடைய ஒரு உயிர்காக்கக்கூடிய அம்சமாகவும் பல நேரங்கள்ல இந்த ஆம்புலன்ஸினுடைய சேவை என்பது என்ன செய்கிறது இருக்கிறது. அதையெல்லாம் கவனத்துல கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தினுடைய ஜும்மாவுடைய வசூலும் இந்த ஆம்புலன்ஸினுடைய அந்த அதனுடைய செலவுக்காக வேண்டி அதை வாங்கணுன்ற அந்த தேவைக்காக வசூல் செய்யப்பட இருக்கிறது. அதிலும் சகோதரர்கள் அதிகமாக பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பங்குகள்லையும் இன்ஷா அல்லாஹ் அதிகமான செய்ய சேர்ந்துக்கங்க. அதே மாதிரி நாளைக்கு அசர் தொழுகையை தொடர்ந்து நம்முடைய பள்ளியில இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணுவதற்குண்டான அறிவுரைகளும் அது சார்ந்த கேம்ப் நடக்க இருக்கிறது. அதற்கும் சகோதரர்கள் யாரும் ஃபில் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய உறவினர்கள் யாரும் ஃபில் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லது அது சார்ந்த எதுவும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குதுன்னா தாராளமாக அதனுடைய முறையான ஆவணங்களோடு, இந்த ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, இந்த ஆவணங்களோட நீங்க வந்தீங்க, ஃபார்மோட வந்தீங்க அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், வழங்கப்படும். நாளை அசர் தொழுகை முடிந்ததுல இருந்து நாளை காலில இருந்து ஒரு 7:15 வரைக்கும் அந்த கேம்ப் நம்ம பள்ளியில நடக்க இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை என்று நம்முடைய அறநாங்கி பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை பகுதி அங்க ஒரு தெருமுனை கூட்டம், மார்க்க சம்பந்தமான மார்க்க விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கும் சகோதரர்கள் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.